கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன 6-7 மாசத்துல புருஷங்கர செத்து போயிட்டான் ஆக்சிடென்ட்ல. செத்து போன புருஷனுக்கு பிறந்த பையன் தான் கிரிஷ். எனக்கு தலையே சுத்துது. இப்பதான் எல்லாமே புரியுது. மீனா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை சீதா ஹாஸ்பிட்டல்ல ரோஹிணி செக்கப்க்கு போனப்போ செகண்ட் குழந்தைக்கு செக்கப்க்கு வந்திருக்கேன்னு அங்க சொல்லிருக்காங்க. சீதா கூட சொன்னாலே. ஆமா, அப்பதான் இவங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அதுவும் போய் தான். அந்த முதல் குழந்தை கிரிஷ் தான். ஏண்டி, நீ சொன்னதெல்லாம் பொய்யா? அந்த பையன் உனக்கு பிறந்தவனா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா நீ? எங்க எல்லாரையும் இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டே இருந்தியா? அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். நான் பண்ணது தப்புதான். ப்ளீஸ் அங்கிள். ஆண்டி, ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. நான் சொன்னது எல்லாமே போய் தான் ஆண்டி. ஆனா நான் இதெல்லாம் ஏன் தெரியுமா சொன்னேன்? மன்னிக்கணுமா? அவளை காலால உதையாத. அப்புறம் அவ செஞ்சதை விட நீ செஞ்சது தப்பா போயிடும். ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. காலை விடு. கட்டையில போறவளே, கல்யாணம் ஆகி ஒரு புள்ளைய பெத்துட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எங்க எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டல நீ. உன்னெல்லாம் அடிச்சா மட்டும் பத்தாதிரி, சோறு தண்ணி இல்லாம பட்னி போட்டு கொல்லணும். மனோஜ், மனோஜ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்னடி சொல்ல போற? உனக்கு பேசுறதுக்கு என்னடி தகுதி இருக்கு? மனோஜ், என்ன மன்னிச்சிரு மனோஜ். நான் பண்ணது தப்புதான். ப்ளீஸ் மனோஜ். மன்னிக்கணுமா? சாதனை தப்பாடி பண்ணிருக்க. எவனே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளைய பெத்துட்டு என் தலையில முளக அரைச்சிட்டல. அதுவும் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தினியே. இல்ல மனோஜ், நான் உன்னை லவ் பண்ணதெல்லாம் பொய் இல்ல, உண்மைதான் மனோஜ். இப்ப கூட நான் ரொம்ப